ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு கதை கேட்கலாமா? எஸ்ரா சொன்ன கதை தான். அவர் ஒரு ஜப்பானிய புத்தகத்திலேருந்து படித்ததா சொன்னார். டோக்கியோ நகரத்தில் ஒருத்தர் அரசாங்க வேலையில் குமாஸ்தாவாக இருந்தார். அவர் தினமும் வேலைக்கு போயிட்டு வரதை வாடிக்கையாக வச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய பழைய நண்பரை பார்க்க நேரிட்டது. அவர் இவரை பார்த்தோன்னா, எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா, ரொம்ப நாளாச்சே நீ ஊர் பக்கம் வந்து, உனக்கு நம்மளுடைய பழைய வாத்தியார ஞாபகம் இருக்கா? அவர் எல்லாரையும் மறந்துட்டார், ஆனால் உன்னை மட்டும் மறக்காமல் கேட்டுகிட்டே இருக்காரு. நேரம் கிடச்சா அவரை வந்து ஒரு தரம் பார்த்துட்டு போயேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. இவருக்கும் உடனே ஆசை வந்துருச்சு அவரை போய் பார்க்கணுன்னு. உடனே ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு. அந்த வாத்தியார் முதல்ல எப்படி அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாரோ அதை மாதிரியே இப்போ கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்காப்பா? நீ சின்ன வயசில் நிறைய கதை சொல்லுவி, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார், எனக்கு வயசாயிடுச்சு, எல்லா பேரும் மறந்து போச்சு, பிள்ளைங்க பேர், பிள்ளைங்க பேர் கூட தெரியல. அது ஏன் சில டைம் என்னுடைய மனைவி பேரை கூட நான் மறந்துடுறேன். ஆனால் நீ சொன்ன கதை மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு அந்த கதையை சொன்னார். சார், எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை சார் அப்படின்னோன்னே, அப்படியா, நீ ரொம்ப நல்லா கதை சொல்லுவ தெரியுமா அப்படின்னு ரொம்ப நல்லா பேசிக்கிட்டே இருந்தார். இவருக்கும் அவர்கிட்ட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்தோன்னே, சார் நீங்கள் என்னோட ஊருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அங்கே போனோன்னே அவரும் காலையில் எந்திரிக்கிறது, தூங்குறது, சாயந்தரத்தில் வந்து வாக்கிங் போகிறது, இப்படி அந்த ஆசிரியர் அன்றாட வேலையை பண்ணிகிட்டு இருந்தார். இவரும் காலையில் வேலைக்கு போகிறப்ப சாப்பிட்டீங்களா சார், அதே மாதிரி நைட்டு வீட்டுக்கு வரப்பையும் சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு கேட்டார். 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் பேசுகிறதுக்கு வாய்ப்பும் நேரமும் இல்லாமல் போயிடுச்சு. இப்படியே போயிட்டுருக்கப்ப அவர் சொன்னார், நான் ஊருக்கு போகிறேன்ப்பா அப்படின்னாரு. சரின்னு இவரும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவர் இறந்ததாக செய்தி வந்தது. அவருடைய மகன் அவருடைய நினைவு கூட்டத்திற்கு இவரை கூப்பிட்டுருந்தாரு. அப்போ தான் சொன்னாரா, அவர் ஏதோ உங்கள்கிட்ட பரிமாறிக்க தான் உங்கள் கூட வந்தார், அவர் உங்களுடைய நேரத்தை எதிர்பார்த்துருந்தார், நீங்கள் அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க, மரியாதை கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. இருந்தாலும் அவர் பழகினதையும் அவர் கண்ட கனவுகளையும் உங்கள்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக தான் வந்தார், ஆனால் அது கடைசியில் நிறைவேறாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். அப்போ தான் இவருக்கு தோணுச்சான், நம்ம அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டோம், எல்லாம் பண்ணோம், ஆனால் அவர் கூட உட்காந்து பேச நம்ம கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்கவே இல்லையே அப்படின்னு இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில் மாதிரி நமக்காக யாரோ எங்கேயோ காத்துக்கிட்டு இருக்காங்க. யார் அந்த அவர்னு நீங்களும் தேடி பாருங்களேன். இந்த கதையை கேட்டோன்னு தான் என்னுடைய வாயும் திறந்தது. கதைகளை கேட்க, கனவுகளை கேட்க காதுகள் காத்து கொண்டிருக்கிறது. நாமும் நம் இதழ்களை விரிப்போமா? படித்ததை கேட்டதை பரிமாறிக்கொள்ள வாடகை காதுகளாவது கிடைக்குமா? மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.